இதோ மாபெரும் நற்செய்தி, இறைவன் மனிதரானார். இறை குலமே எழுந்திடுக, திருப்பலி செலுத்திடவே. இதோ மாபெரும் நற்செய்தி, இறைவன் மனிதரானார். இறை குலமே எழுந்திடுக, திருப்பலி செலுத்திடவே. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பூமியில் அமைதி உண்டாகட்டும். தேவனின் வார்த்தை என்றாகட்டும். இதோ மாபெரும் நற்செய்தி, இறைவன் மனிதரானார். இறை குலமே எழுந்திடுக, திருப்பலி செலுத்திடவே. போகும் திசையெல்லாம் இயேசுவின் புகழ் சொல்வோம். அன்பை விதைத்து அவனியெல்லாம் அவரின் சீடர்கள் நாம் என்போம். போகும் திசையெல்லாம் இயேசுவின் புகழ் சொல்வோம். அன்பை விதைத்து அவனியெல்லாம் அவரின் சீடர்கள் நாம் என்போம். சாதி பேதம் கழிந்திடுவோம், சான்று பகந்தே வாழ்ந்திடுவோம். சாதி பேதம் களைந்திடுவோம், சான்று பகந்தே வாழ்ந்திடுவோம். அன்பை அணிந்து அமைதி அருளும் ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்பை அணிந்து அமைதி அருளும் ஹாப்பி கிறிஸ்மஸ். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழ் கத்தோலிக்க காணொளி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, வருடத்திற்கு ஒரு முறைதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த பிறப்பு வருகின்றது. எனவே நாம் நம்மளுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். அதே போல் உலக மீட்பராய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள் எடுத்து கொண்டாடுவது பெரும் மகிழ்ச்சி. நமக்கு மட்டுமல்ல, விண்ணகமே மகிழ்ந்து களி கூறுகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் பாவியாய் இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். நாம் பாவத்தில் விழுந்து இருக்கின்றோம். நம்மை மீட்பதற்காக ஆண்டவர் நமது அருகில் இருக்கின்றார். எனவே அந்த ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை மீட்டிருக்கின்றார். எனவே இந்த நேரத்திலே நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரிடம் சொல்லுவோம், இனி நாங்கள் இப்பேற்பட்ட பாவங்களை செய்ய மாட்டோம் என்று உறுதி பூண்டு இந்த கல்வாரி பலியிலே நாம் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்க செய்வதனால் எங்களை மகிழ்விக்கின்றீர். இவ்வாறு ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கின்ற நாங்கள் நடுவராக வரும் அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் இறை வாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை வளப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலை மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன, இதோ
உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய உயர்த்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி ஸ்துதி மனமே. இன்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி ஸ்துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி ஸ்துதி மனமே. இன்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி ஸ்துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வமைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டிலே, கூமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி ஸ்துதி மனமே. இன்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி ஸ்துதி மனமே. இரண்டாம் வாசகம். புனித பவுல் அடிகளார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக தம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்வுறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபாடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்முடன் குடிகொண்டார். வாக்கு மனிதரானார், நம்முடன் குடிகொண்டார். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 18 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார், அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். அவ்வுலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண் மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2020 ஆண்டிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக இருக்கக்கூடிய அவருடைய பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவோ மக்கள் இந்த ஆண்டில் ஏக்கத்தோடு இந்த வருடமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று இருந்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை.
ஏனென்றால் முன் குறித்து வைத்திருக்கிறவர்களை ஆண்டவர் தன்னுடைய விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய பெருவிழாவையும் அவருடைய பிறந்த நாளையும் கொண்டாடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக பாலன் இயேசு உங்களுடைய உள்ளத்தில் தங்குவார். எனவே என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய பங்கு மக்களுடைய சார்பாகவும் இந்த தமிழ் கத்தோலிக்க டிவி சார்பாகவும் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் இருந்து ஆண்டவருடைய இந்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்வோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த உடனே விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. வான தூதர்கள், புனிதர்கள், இறை வாக்கினர்கள் மற்றும் மறை சாட்சிகள், கன்னியர்கள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். அங்கு இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஏனென்றால் கபிரியேல் தூதர் வழியாக ஆண்டவராகிய கடவுள் மங்கள வார்த்தையை அன்னை மரியாளுக்கு கொடுக்கின்றார். அதை எல்லோரும் அறிந்து இருப்பார்கள். ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய சபையின் நடுவில், தன்னுடைய புனிதர்களுடைய நடுவில் கண்டிப்பாக இதை சொல்லி இருக்கலாம். எனவே அவர்கள் அந்த 10 மாதமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த உடனே அவர்கள் ஆர்ப்பரித்து பாடினார்கள் என்று லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த நற்செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இருளில் இருந்தவர்கள் அந்த மகா பாக்கியமான அந்த ஒளியை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க சென்றார்கள். அதே போல் ஞானிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர்களும் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார்கள். அதே போல் அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை சந்திக்க வேண்டுமே என்றால் நற்செய்தி என்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட வேண்டும். அதைத்தான் அழகாக இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எசையா தீர்க்கதரிசியின் வழியாக ஆண்டவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாள்கிறார் என்று சொல்லவும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகனாக, சாதாரண மானிட மகனாக, தெய்வ மகனாக இந்த உலகத்திற்கு பிறந்து வந்தார். அதைத்தான் அவருடைய பிறப்பு நிகழ்ச்சியை தான் நாம் இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட வேண்டும். தந்தையினுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். நாம் மீட்பு அடைய வேண்டும். நாம் மீட்பு அடைந்தால் மட்டும் போதாது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மீட்பு அடைய வேண்டும். நம்முடைய நண்பர்கள் மீட்பு அடைய வேண்டும். நம்முடைய உறவினர்கள் மீட்பு அடைய வேண்டும். நம்முடைய குழந்தை செல்வங்கள் மீட்பு அடைய வேண்டும் என்பதற்காக மீட்பர் இந்த உலகத்தில் பிறந்து வந்தார். அதைத்தான் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இன்றைய 2வது வாசகத்தில் வாசிக்க கேட்டோமே, எபிரேயருக்கு எழுதிய புத்தகத்தில் வாசிக்க கேட்டோமே, அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. பலமுறை பல வகையில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக பேசிய நம் கடவுள் இறுதி நாட்களில் தம் மகன் வழியாக பேசுவார், அவரையே வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த அவர் நம்மை மகிமைப்படுத்துவார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே பல இறைவாக்கினர்கள், பல தீர்க்கதரிசிகள், பல அரசர்கள், பல ஞானிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அது வெளிப்படுத்தவில்லை. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனு குலத்தை தேடி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரி பலியிலே எழுந்து வருகிறாரே. ஏனென்றால் உங்களை மீட்பதற்காக, உங்களை ஏற்றுக்கொள்வதற்காக, பாவியா இருக்கக்கூடிய உங்களுக்கு
மன்னிப்பை கொடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி அந்த விண்ணக வீட்டோடு சேர்த்து புனிதர் கூட்டத்தோடு இருக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு மகனாக பிறந்து வந்தார். அதைத்தான் யோவான் நற்செய்தியில் இந்த நாளில் வாசிக்க கேட்டும். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு தான் நற்செய்தியாக கொடுக்கப்பட்டு இருந்தது. இந்த உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்து இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தார். அவர் ஒளியாய் வருவதற்கு முன்பாக அவருடைய பாதையை செம்மையாக்குவதற்கு ஆண்டவருடைய திட்டத்தின் மீட்பின் திட்டத்தின்படி அங்கு திருமுழுக்கு யோவானை பிறக்க செய்கின்றார். எலிசபெத் அம்மாள் வழியாக அவர் இந்த உலகத்தில் வந்து சான்று பகருமாறு வந்தாரே தவிர அவர் நான் கடவுள் என்று சொல்லி தன்னையே பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உயர்த்தினார், சான்று பகர்ந்தார். ஒளியாக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அவர் இருளை நீக்கக்கூடிய, பாதையை செம்மையாக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதராய் இந்த உலகத்தில் வாழ்ந்து இரத்த சாட்சியாய் மறைத்து போனார். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் நாம் எப்படி கடவுளுடைய பிள்ளைகளாய் மாற முடியும் என்பதை இந்த நாளில் நற்செய்தி வாசகம் அழகாக சொல்லுகின்றது. யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமையை கொடுக்கின்றார். நாம் உரிமை பேறு பெற்ற பிள்ளைகளாய் இருக்கின்றோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் மீது விசுவாசம் கொண்டு அவரை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே, நம்முடைய குடும்பத்தில் ஒரு நபராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் மாற முடியும் என்பதை தான் வெளிப்படுத்துகின்றார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இருளில் கடந்து போய் கொண்டு இருக்கிறதாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி இல்லாமல் இருக்கின்றதாம், எதை செய்தாலும் தோல்வி இருக்கின்றதாம், வெற்றி என்கின்ற ஒரு செயலை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கின்றதாம், எப்பொழுதும் தோல்வியை சகித்துக் கொண்டு இருக்கிறீர்களாம், பயப்பட வேண்டாம். மகா பெரும் நற்செய்தி, மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக பிறந்து வந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எழுத்து மாற்றுவதற்காக பிறந்து வந்தார். நமக்கு உரிமை பேரை அளித்து இருக்கின்றார். எனவேதான் வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 14வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து இருக்கின்றோம். எனவே அவரை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மக்களை தேடி வந்தார். அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு உரியவர்களிடம் வந்தார். அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவம் செய்து செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீர்கள் என்றால் இருளில் தான் இருக்க முடியும். எனவே இந்த ஆண்டிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே குடும்பத்தோடு திரு குடும்பமாய் நாம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாலன் இயேசுவை நாம் தரிசிப்போம். அந்த பாலன் இயேசுடைய முகத்தை பார்க்கக்கூடிய வேளையிலே நம்முடைய உள்ளமும் ஒரு குழந்தையின் உள்ளமாய் மாறக்கூடிய அருளையும் வரத்தையும் கேட்டு தொடர்ந்து இந்த கல்வாரி பலியில் ஜெபித்து மன்றாடி நாம் ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொள்வோமாக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப
ஆறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக தேவைகளோடு பாலன் இயேசுவை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். பாலன் இயேசு உங்களை உண்மையிலும் உண்மையுமாக கைவிட மாட்டார். எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய தேவைகளை எடுத்து உரைப்போம். இரக்கம் நிறைந்த தந்தையே, இதோ உமது திருச்சபையை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் கடந்து வந்து திருச்சபையை உருவாக்கி அதிலே எல்லோரையும் இருக்க செய்து ஒரே குடும்பமாய் இருந்து தனித்தனியாக மக்களை பிரித்து உமது பணிக்காகவும் பொது குருத்துவத்திற்காகவும் பணி குருத்துவதற்காகவும் நீர் அழைத்து அவர்கள் வழியாக இந்த மகாபெரும் நற்செய்தியை நீர் உலக மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றீர். அதை அவர்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து செய்யக்கூடிய பலத்தையும் ஆற்றலையும் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த தந்தையே, இதோ இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமது பிறப்பை கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், யார் யாரெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்க வேண்டும், என்னால் தரிசிக்க முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்தோடு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், முதியோர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லோரையும் ஆசீர்வதித்து உமது திருமுகத்தின் ஒளியை அவர்கள் மீது ஒளி வீசும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, இதோ எங்களுடைய தேசத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவை நீர் இந்த உலகத்தில் கடந்து வந்த வேளையிலே பெத்லகேமில் அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்து ஏழை எளிய மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதற்கு நீர் அப்படியே ஒரு ஏழ்மையாய் வாழ்ந்து மக்களை பலப்படுத்தி நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை அருளியது போல் நீர் எங்களுடைய நாட்டிலும் சமாதானத்தை கொடுத்து அரசு தலைவர்களோடு நீர் உடன்பட்டு ஞானத்தின்படி செயலாற்றக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமிக்க தெய்வமே இறைவா, இதோ முதியவர்களையும் அநாதை இல்லத்தில் இருக்கிறவர்களையும் முதியோர் இல்லத்தில் இருக்கிறவர்களையும் அது பாதத்தில் தருகின்றோம். அவர்களை ஆசீர்வதித்து, ஒருவேளை அவர்களுடைய உள்ளத்தில் நான் தனிமையாய் இருக்கின்றேன், எனக்கு யாரும் இல்லை, கைவிடப்பட்டு இருக்கின்றேன், கணவரை இழந்து போய்விட்டேன், மனைவியை இழந்து போய்விட்டேன், குழந்தைகளை இழந்து போய்விட்டேன் என்ற ஏக்கத்தோடு இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு நீரே பக்கத்துணையாய் இருந்து ஒளியாய் வர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, இரக்கத்தின் ஊற்றாகிய தெய்வமே, இதோ உமது பிள்ளைகளாகிய அநேக பேர் உம்மை பார்க்க வேண்டும் என்கின்ற ஏக்கத்தோடு இருந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. பல வகையான கொடூரமான இந்த கொரோனாவால் என்கின்ற நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இறந்து போய் இருக்கிறார்கள். விபத்துகளினால் இறந்து போய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருடைய ஆத்மாவையும் உமது பாதத்தில் நாங்கள் தருகின்றோம். ஆண்டவரே, நீர் அவர்களை தூய்மைப்படுத்தி அவருடைய குற்றங்களுக்கு ஏற்ப அந்த ஆத்மா பாதிப்பு அடையாதபடி விண்ணக வீட்டில் இருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இந்த நாளிலும் கூட
பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தன்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியவில்லையே, என் குடும்பத்தோடு இணைந்து என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாட முடியவில்லையே, என் கணவரோடு இணைந்து என் இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்ச்சியை அறிவிக்க முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மொபைல் பழக்கத்திற்கும் இன்டர்நெட் பழக்கத்திற்கும் அடிமையாய் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து ஞானத்தோடு நடக்கவும், ஆண்டவரை ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீர் ஆறுதலாய் இருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து அந்த பாலன் இயேசுடைய முகத்தை பார்த்து ஜெபிப்போம். அனைத்துலகின் தலைவராம் இறைவா, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது மகனுடைய பிறப்பின் நிகழ்ச்சியை நாங்கள் அறிவிக்கவும், அவருடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடவும் நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் அநேக எண்ணங்களோடும் ஏக்கத்தோடும் இந்த இடத்தில் கடந்து வந்து இருக்கின்றோம். எனவே எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்களை அறிந்து நீர் எங்களுக்கு எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் தருவீர் என்ற விசுவாசத்தோடு உமது மகனுடைய முகத்தை பார்த்திருக்கின்றோம். இந்த நாளிலும் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். இது வேண்டும் உனக்கு இறைவா, இது வேண்டும் உனக்கு இறைவா, இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா. மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ. இதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய இதயம் தந்தேன், எளிய இதயம் தந்தேன், அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணையே உருவான ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. எந்த அளவுக்கு இப்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்பார்த்திருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்றும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை முடிவின்றி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திரு. உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தை உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமாகிய புனித மரியான், அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திரு தூதர்கள், மாட்சிமிக்க மறை சாட்சிகள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெங்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியார் ஆகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை
கெடுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அளித்தருளும், எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நலவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நலவாகுமே. உந்தன் வார்த்தையின் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா.
பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உந்தன் கருமானது இந்த துணையாகுமே, உந்தன் கருமானது இந்த துணையாகுமே. உந்தன் வாழ்க்கையின் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை நிறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. அப்படியே கண்களை மூடி நம் நெஞ்சுக்குள் பிறந்த நம் ஆண்டவராகிய பாலன் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்படுத்தியிருக்கின்றது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த செலுத்த அவர் நம்மை மேன்மையாக வைப்பார். நீ என்னை மேன்மைப்படுத்த நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று குழந்தை இயேசு திருத்தலங்களில் எழுதப்பட்டு இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த எல்லா செயல்களுக்காக உமக்கு நன்றி கூறி மேன்மைப்படுத்துவோம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூய ஆவியை தந்தையே, இந்த அருமையான கல்வாரி பலிக்காம நன்றி சொல்லுமை துதைக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, உமது மகனுடைய பிறந்த நாளை கொண்டாட பாலன் இயேசுவை தரிசிக்க நீர் கொடுத்த அந்த மேலான பாக்கியத்திற்காகவும் கிருபைக்காக நன்றி சொல்லுமை துதைக்கின்றோம். தந்தையே, ஒரு நாள் நீர் எங்களை விட்டு பிரியாதபடி உமது பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமை எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதித்து இருப்பதற்காக நன்றி சொல்லுமை துதிக்கின்றோம். அநேக முறை நீர் எங்களை தேடி வந்து இருக்கின்றீர். அந்த நேரத்தில் உம்மை மறந்து உம்மை பார்க்காதபடி எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு அதை உணர்த்தி இருக்கின்றீர். உமது பிறப்பின் நிகழ்ச்சியின் வழியாக தொடர்ந்து நாங்கள் திருச்சபையில் நிலைத்திருந்து உமக்கு உகந்த பிள்ளையாய் வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய பலத்தை எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி சொல்லுமை துதிக்கிறோம். சுவாமி தகப்பனே, நீர் எங்களை விட்டு பிரியாதபடி ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். எனவே நாங்களும் இந்த நாளில் உம்மை விட்டு பிரியாதபடி நாங்கள் வாழ்வோம் என்று உறுதியோடு நாங்கள் நம்பி உம்மை நோக்கி நாங்கள் வந்து இருக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும், உலக மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அநேக போராட்டங்கள் குழப்பம் என்று சொல்லி ஒவ்வொரு தேசங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை சந்தித்து ஆண்டவரே நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அரசாங்கத்தை உருவாக்கி கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி தந்தை, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே பாலன் இயேசு தரக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சின்ன சின்ன பூவே, சிங்கார பூவே, உன்னை அள்ளி அணைப்பேனோ பாலகா, உன்னை அள்ளி அணைப்பேனோ. சின்ன சின்ன பூவே, சிங்கார பூவே, உன்னை அள்ளி அணைப்பேனோ பாலகா, உன்னை அள்ளி அணைப்பேனான். கன்னிமரி கனி கார்த்திகை விளக்கி உன்னை
சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே தொட்டிலே வாழ வந்த கட்டி கரும்பே பட்டி தொட்டியெல்லாம் பேசுவது என்ன நியாயமோ பட்டி தொட்டியெல்லாம் பேசுவது என்ன நியாயமோ பாலோடு தேன் வார்த்து பஞ்சனையில் வைக்காதது என்ன நியாயமோ என்ன நியாயமோ பாலகனியை பார்த்தருள்வாய் கண் திறந்தெம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே உன்னை எள்ளி அணிப்பேனோ பாலகா உன்னை எள்ளி அணிப்பேனாய். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.